ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் டிப் அப், அதாவது என் பட்ட பேர் சொன்னேன். நான் ஒரு பேப்ளேட் கண்டென்ட் கிரியேட்டர். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. எனக்கு 12 வயசு ஆகுது. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அதாவது எனக்கு ரொம்ப நாளாக பேப்ளேட் சேனல் பண்ணணும்னு ஆசை. அதுக்காக பேப்ளேடை வாங்கினேன். இப்போது பேப்ளேட் சேனல் ஆரம்பிக்காதது தான் குறை. பட் அது இந்த வீடியோவில் நிறைவேற போகுது. சரி, வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இன்றைக்கி பேப்ளேட் அன்பாக்சிங்கும் சொல்ல முடியாது. நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே பிரித்து போட்டு விளாண்டாச்சு. உங்களுக்கு முன்னாடினால பாக்ஸோடு எடுத்து வச்சுருக்கேன். இதான் ஸ்டேடியம். கேஜை மட்டும் எடுத்து வச்சிட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் இடிக்குது ப்ரோ. சரி, இப்போ அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது இதுதான் என்னோடய ப்ரீசியஸ் லான்ச்சர். இது ஒரு பக்கத்தில் வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு லான்ச்சரு, இது ஒரு ரிப்கோட் லான்ச்சரு. நீங்கள் அந்த ரிப்கோட் எடுத்துகிட்டு வரேன். இங்கே இருக்கு. இதோட ரிப்கோடு. அதாவது என்னோட மாட்டவே முடியுது, இதுக்கே டைம் போகுது. சரி, இப்போ இது இந்த பேப்ளேட்ஸு இதெல்லாம் நான் பேக்கிங் பேஸ்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். சரி, இப்போ நம்ம 2 பேப்ளேட் வாங்குவோம். வாங்கவும் இல்லை, பார்க்கலாம். அதாவது அந்த 2 பேப்ளேடும் எதில் என்ன ஜென்ரேஷன்னா பேப்ளேட் எக்ஸ் ஜென்ரேஷன்லேருந்து இப்போ வாங்கியிருந்தேன். அதாவது கொபால் டிராகனும் ஃபீனிக்ஸ் ரூடரும் தான். எஸ், இதுதான். அட்டை எடுத்து தூரமாக போட்டுருவோம். சரி, இப்போ நம்ம அந்த லேயர்லேயே ஆரம்பிப்போம். இதுதான் கொபால் டிராகனோட லேயர். பார்த்தீங்களா? இது இதுக்கு மேலே பிளாஸ்டிக் லேயரோடு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நல்லா அந்த பிளாஸ்டிக் ஜெல்லில் வர ட்ராகன் மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு இந்த ட்ராகன் தான் ரொம்ப பிடிச்ச பேப்ளேட் இதில். அதுக்கப்புறமா ஃபீனிக்ஸ் ரூடர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக ரொம்ப நல்லா எனக்கு ரெட் கலர் பேப்ளேட்னாலே ரொம்ப பிடிக்கும். அதில் இது ஒன்று. கொபால் டிராகன் பின்னாடி மறந்துட்டேன். என் வாய் வேறு குளருதே. நல்லா இருக்கான்னு இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இது கொபால் டிராகனோட ரேச்செட். பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிளிக் சவுண்ட் பயங்கரமாக இருக்கும். ஓகே, இது ஃபீனிக்ஸோட லான்ச்சர் ரேச்செட்டு. என்னோட இன்றைக்குன்னு பார்த்தோம் அப்படி குளருது. சரி, இது ரேச்செட்டு. இப்போ பர்ஃபார்மன்ஸ் டிப்புக்குள்ளே போகலாம். அது 2 இதுக்கு. இது ஸ்டெமினா டைப்பு நம்ம ஃபீனிக்ஸோடது. இது கொபால்ட்டோடது ஸ்டார் ஷேப்பு, அதாவது மீடியோ எல்ட்ராகோடது. அதோட மாடிஃபிகேஷன் மாதிரி தான் அது கொடுத்துருப்பாங்க. இது அட்டாக் டேப்பு. சரி, இப்போ அசம்பிள் பண்ணிடுவோம். முதல்ல கொபால்ட்டை அசம்பிள் பண்ணுவோம். ஐயோ, பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரொட்டேட் ஆகும். இது மட்டும்தான் பேப்ளேட்லேயே ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபீனிக்ஸ் ரூடர். இப்படி ஒரு கிளிக்கு. அப்புறம் இது அவ்வளோதான். இதான் 2 பேப்ளேட், ஃபீனிக்ஸ் ரூடர் அண்ட் கொபால் டிராகன். அடுத்து லான்ச்சர்ஸ். இது ஃபீனிக்ஸ் ரூடரோட லான்ச்சரு. அது ரிப்கோடு. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது ரைட் சைடு பேப்ளேடு, இது லெஃப்ட் சைடு. அதனால் லெஃப்ட் சைடு ஸ்ட்ரிங் லான்ச்சர் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்புறம் இது ரைட் சைடு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது பல்ல உடச்சிட்டேன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சிருச்சு. ஆனாலும் இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேட்டில் உள்ளே போவோம். பேப்ளேட் லான்ச் பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபீனிக்ஸ்லேருந்தே போவோம். நான் இந்த பேப்ளேட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் விட போகிறேன், ஏன்னா கேஜ் இல்லாத காரணத்தால். ஃபீனிக்ஸை கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக விட்ருக்கேன்.
திட்டுடா அவ்வளோதாங்க. ஸ்டேடியம் மோட் பண்ணிட்டான். அதாவது நான் இது ஒரு 5 பாயிண்ட்டு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் அதாவது ஸ்டேடியம் மோட் பண்ணால் 2 பாயிண்ட்டு, எதுக்கு 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டுக்கே வச்சுப்போம். ஸ்டேடியம் மோட் பண்ணால் 2 பாயிண்ட்டு, பஸ் பண்ணால் 2 பாயிண்ட்டு. சரி, இப்போ ஜெயிச்சனால கொபால்ட்டை ஃபஸ்ட்டு விடுவோம். நான் மாட்ட முடியுது. திட்டுவானே திட்டு சொல்லி அடிச்சு இல்லைங்க. பறந்துருச்சு. ஓகே, இதான் கேஜ் பொருள்னா சைட் எஃபெக்ட்டு தெரிச்சுன்னுவானுங்க இல்லைங்க. சரி, இன்னொரு லான்ச்சை போடுவோம். அதாவது 2 பேருமே ட்ராவில் முடிச்சிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபீனிக்ஸே விடுவோம். ஏன் பிரச்சனை? ஐயோ 4 பாயிண்ட் கொடுத்து கொபால்ட்டு எங்கே தெரிக்கிறாங்க. ஐயோ ரொம்ப டேஞ்சரஸான ஆள்வாக இருப்பேன் போல். இதுக்காக தான் நான் வந்து ஸ்லோவாக விட்டேன். லைட்டாக விட்டாலே ஸ்டேடியம் அவுட் பண்ணுறானுங்க. இது அப்புறமேல் நினச்சேன் நான் வந்து ஃபுல் பவரில் விட்றேன். அடுத்த நான் வீடியோவில் நான் வந்து ஃபுல் பவரில் விட பார்க்குறேன். இது ஜஸ்ட் ட்ரையலு. ஓகே, ஐயோ 3 2 1 அப்படி சொல்லிடு. ஸ்டெமினா டைப் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்களா? சொல்ல போனால் ரிஸ்கோடு தான் எல்லாத்தோடையும் பவர், அதாவது ஸ்டிங்லான்ச்சரோட பவரு. ஆனால் இப்போ நான் ஸ்லோவாக விட்றனால இது கொஞ்சம் பவரே இல்லாத மாரி தான் தெரியும். ஆனால் ரிப்கோடோட ஸ்டிங்லான்ச்சர் பவர் கம்மி தான்ப்பா. அதை ஏதாவது ஒத்திக்கிட்டே தான் ஆகணும். ஏன்னா கொபால்ட்டு நான் 6 பாயிண்ட் எடுத்தானா. சரி, இந்த தடவை இது எதுக்கு சரி, இது கொபால்ட்டே ஃபஸ்ட்டு விடுவோம். ஐயோ டேய் என்னடா பண்ணுற? ஸ்லோவாக தான் விட்ருக்கேன். அதுக்கே பாருங்க அட்டாக் டேப்பை. ஸ்டேடியம் அவுட் பண்ணிட்டாங்க. கீழே விழுந்ததில் என்ன உடஞ்சிருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த பிட்டு மட்டும் கழண்டி போயிடுச்சு. இது ஸ்டேடியம் போடாதனால ரொம்ப பயமாக இருக்குது. அது ஸ்கேஜ் போடாதனால. இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தால் கொபால்ட் பின்னு. நீ யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். லாஸ்ட் 2 பாயிண்ட் எடுத்தால் கொபால்ட் வின்னுங்க. இந்த கேஜ் இல்லாதனால தான் வந்து ஃபீனிக்ஸ் தோற்றுக்கிட்டே இருக்கான். கேஜ் இருந்தால் ஃபீனிக்ஸ் ஜெயிக்க 50% வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த தடவை நம்ம கொபால்ட்டே லான்ச் பண்ணுவோம். 3 2 1 அது சொல்லி லைட்டாக விட்டதுக்கே கேஜ் இல்லாதனால அப்படி சுற்றுறான். தெரிச்சாங்க எங்க பிட்டு எங்கே போச்சு? ஐயோ ஒரு நிமிஷத்தில் பயந்தே போயிட்டாங்க. பிட்டு காணாமல் போயிடுச்சு. அப்புறம் தான் வாஷிங் மிஷின் கடியில் கிடந்தது. ஒரு நிமிஷத்தில் கொபால்ட்டு தெறிக்க விட்டான். ஆனால் இந்த மேட்சோட வின்னர் கொபால்ட்டு தான். அடுத்த டோர்னமெண்ட்டில் நம்ம வேணால் கேஜ் போட்டு விளாடுவோம். அதில் ஃபுல் பவரில் விட்டு ஃபீனிக்ஸோட பவர் என்னென்னு காட்டுறீங்க லோப்பா பைய. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு ரெகுலர் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை பாய். நான் தான் உங்கள் டிப் ஹாப். போயிடாதீங்க, நான் ஒரு ஆர்வ கோளாறு. பஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு அப்புறம் வீடியோ முடிச்சுப்போம். இது நம்ம இது டிஃபார்மாக பர்ஃபார்மன்ஸ் டிப் எடுத்தால் தான் பஸ் பண்ண முடியுது. பஸ் பண்ணியாச்சு. ரிக்கோடு பாக்ஸில் தான் வைப்பேன் நான் ரெகுலராக. பாக்ஸை திறந்தாச்சு. முதல்ல லேயரை போட்டுக்கலாம். அப்புறம் 2 ராட்செட்டு, அதுக்கப்புறமா பர்ஃபார்மன்ஸ் ஸ்டிப்பு இதெல்லாம். இல்லைன்னா பேப்லேட்ல என்ன கதி ஆகுன்னு தெரியல. ஒரு செகண்டில் கதி கலங்க வச்சுட்டாங்க. ஒரு லான்ச்சர்ஸ் அவ்வளோதான் இந்த பாக்ஸுக்குள்ளே. சொல்லப்போனால் இது வைக்கிற பாக்ஸ் என்னென்னா இதான் இந்த என் தம்பியோட இந்த ஒரு புக்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த பையில் தான் உள்ளே போட்டு அந்த ஒரு அது தெரியுதானு தெரியல. இதுக்குள்ளே தான் அந்த பாக்ஸ்குள்ளே தான் போட்டு வைப்பேன். சரி, வச்சிடலாம் கைஸ். இது வச்சுட்டு இந்த ரிப்கோடு தொலைஞ்சு போயிடக்கூடாதுக்காக இந்த ரிப்கோட் தொலைஞ்சு போயிடக்கூடாதுக்காக சைடில் வச்சு விட்ருவேன். அவ்வளோதான். ஆமாம், உங்கள்கிட்ட அந்த கேஜ் காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை, எடுத்துகிட்டு வரேன்.
அது பார்த்தா தெரியாது. ஒரு நிமிஷம் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். தெரியுதுங்களா? இதுதான். இன்னும் வேணால் அசம்பிள் பண்ணி காட்டுறேன். இது ஃபுல் ஸ்டேடியமோட அழகை சொல்லப்போனால் இதுதான் ஃபுல் கம்ப்ளீட் ஸ்டேடியமே. சொல்லப்போனால் இந்த கேஜ் இருந்திருந்தால் ஃபுல் பவரில் நான் பார்த்து தைரியமாக விட்ருப்பேன். இங்கே 3 வேஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஸ்டேடியம், பிளேட் கிங் பேஸ்கிட்ட. இதுவும் பிளேட் கிங். என்னோட இன்றைக்கின்னு கோளாறிக்கிட்டே இருக்குது. பிளேட் கிங் பேஸ்கிட்ட இருந்து தான் வாங்குச்சு. இங்கேனா வல்க்ரோ கொடுத்துருப்பாங்க, அதனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே நின்றுக்குது. அதனால் அப்போ ஸ்டேடியமும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. சரி கைஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஆசமான வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.